ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். நமஸ்காரம். நேற்றைக்கு நாம் உன்னை அர்த்தித்து வந்தோங்கிற பதத்துக்கு கோபிகைகள் கண்ணனுடைய குழல் ஓசையை கேட்டுட்டு தங்களையே மறந்து ஓடி வந்தா. அவளுக்கு ஸ்திரீ தர்மத்தை உபதேசம் பண்ணினான். உங்களுடைய கிரகத்துக்கு போய் உங்களுடைய பரிவாரங்களுக்கு சேவை பண்ணுங்கன்னு அட்வைஸ் பண்ணான். கோபிகைகள் சொல்றா, சகல ஜீவராசிகளுக்கும் நீதான்ப்பா அந்தராத்மா. ஜகத்பதியான உன்னை அர்த்தித்து வந்தோம், உன்னையே வேண்டி வந்தோம். நீதான் எங்களுக்கு வேண்டும், வேற எதுவுமே எங்களுக்கு வேண்டாம்னு சொன்னார்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இன்றைக்கு பாசுர அனுசந்தானத்திற்கு பின் உன்னை அர்த்தித்து வந்தோங்கிற அதே பதத்தை பார்க்கலாம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ன நெடுமாலே உன்னை அர்த்தித்து வந்தோம் பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். பகவானிடத்துல ஐஸ்வர்யம் குடுன்னு கேட்டா ஐஸ்வர்யத்தை கொடுத்துட்டு பேசாம போயிடுவான். எதை கேட்குறமோ அதை கொடுத்துட்டு வாயை மூடின்டுடுவான். எம்பெருமானே எனக்கு நீதான் வேணும்னு கேட்டா நமக்கு என்ன வேணுமோ அத்தனையும் கொடுத்து பேரின்ப வீடான மோட்சத்தையும் கொடுப்பான். நமக்கு கேட்க தெரியறதான்னு பார்க்கறான் அவன். பகவானையே வேண்டினா நமக்கு எல்லாம் கிடைக்கும். துவாரகையில் கிருஷ்ணன் இருந்தபோது அவனை பார்க்கறதுக்காக துரியோதனனும் வரான், அர்ஜுனனும் வரான். முதல்ல துரியோதனன் தான் வந்தான், அதுக்கப்புறம்தான் அர்ஜுனன் வந்தான். கிருஷ்ணருடைய தலைப்பக்கம் போய் உட்காந்துட்டான் துரியோதனன். ஏன்னா அங்கே ஒரு ஆசனம் இருந்தது, அங்கே போய் உட்காந்துட்டான். அப்போ உட்காண்ட போது நினச்சிக்கிறான், இந்த கிருஷ்ணன் சாமானிய பய, மாட்டுக்கார பய, இவனுடைய திருவடி பக்கம் ஏன் உட்காரணும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு ஆசனம் இருந்தது, அங்கே போய் உட்காந்துட்டான் தலைமாட்டு பக்கம். இவனுக்கு அப்புறம் அர்ஜுனன் வந்தான். இவனுடைய பகவானுடைய சயன திருக்கோலத்தை சேவிச்சான், அந்த அழகை சேவிச்சான். கிருஷ்ணன் கண் அயர்ந்துருக்கான், அவனை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு நினச்சிண்டு அவனுடைய திருவடி கிட்ட ஒரு முக்காலி தான் இருந்தது, அதில் போய் உட்காண்டுண்டு திருவடியையே பார்த்துட்டு இருக்கான். கபட நாடக சூத்திரதாரியான பரமாத்மா துரியோதனனை பார்க்கல, அர்ஜுனனை பார்த்து ஏகமா குச்சல பிரஷ்னம்லாம் பண்றான். துரியோதனனுக்கு கோபம் வந்துடுத்து. கிருஷ்ணா, நாதாண்டா முதல்ல வந்தேன் அப்படின்னா, என்ன நீ விசாரிக்கவே இல்லையே அப்படிங்கிறான். ஓ துரியோதனா, நீயும் வந்திருக்கியா? கண்ணுக்கு நேர காலடியில் இருந்த அர்ஜுனனைத்தான் நான் பார்த்தேன். நீ என்னுடைய தலைமாட்டில் இருக்கிற போது எனக்கு எப்படி தெரியும் நீ வந்திருக்கன்னு? கோபிச்சுக்காதடா துரியோதனா, நீ எப்போ வந்த, எதுக்காக வந்த, எதுக்காக என்ன பார்க்கறதுக்கு வந்திருக்க அப்படின்னு கேட்டான். ரெண்டு பேரும் மகாபாரத யுத்தத்துக்கு சகாயம் தேடி வந்திருக்காங்கிறது நன்னாவே தெரியும் கிருஷ்ணனுக்கு. ஆனால் சொல்கிறான், துரியோதனா, முதல்ல நீ வந்தாலும் அர்ஜுனனைத்தான் நான் முதல்ல பார்த்தேன். அர்ஜுனன் உனக்கு தம்பி, அவன் சின்னவன், அதனால அவன் முதல்ல எதுக்கு வந்திருக்கான்னு சொல்லட்டும், அப்புறமா நீ ஏன் வந்திருக்க அப்படிங்கிறத சொல்லு அப்படின்னு சொன்னான். அர்ஜுனன் என்ன கேட்பானோன்னு துரியோதனனுக்கு ஒரே பயம். பயத்தை கலக்கிண்டு உட்காண்டிருக்கான், சைன்யத்தை கேட்டுற போறானே அப்படின்னு. ஆனால் அர்ஜுனன் என்ன கேட்டான் தெரியுமா? கண்ணா, நீ தான் எனக்கு வேணும்.
சைன்யம் எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டான். அப்பாடா அப்படின்னு பெருமூச்சு விட்டான் துரியோதனன். துரியோதனன் யாதவ சைன்யம் வேணும் அப்படின்னு கேட்டான். சரி, என்னுடைய யாதவ சைன்யத்தை நான் உனக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான் கண்ணன். துரியோதனன் நேர இதுக்கு வந்தான், தன்னுடைய இடத்துக்கு வந்தான். சகுனி மாமா கிட்ட சொல்றான், நடந்தது எல்லாத்தையும் சொன்னான். நமக்கு யாதவ சைன்யத்தை கொடுத்துட்டான் கண்ணன் அப்படின்னு சொன்னான். பைத்தியக்காரா, ஒன்னை போல ஒரு முட்டாள் உண்டாடா? அர்ஜுனனை போய் முட்டாள் முட்டாள்னு சொல்றியேடா நீ. கிருஷ்ணனை விட்டுட்டு சைன்யத்தை போய் கேட்டேயடா. எப்படி உனக்கு வெற்றி ஏற்படும் அப்படின்னு திட்டுறான் சகுனி துரியோதனன். இதெல்லாம் முடிஞ்சு போயிடுத்து, யுத்தம் ஆரம்பிக்க போகிறது. அப்போது காந்தாரி அம்மா கிட்ட போனான் துரியோதனன். அம்மா, நான் யுத்தத்துக்கு போகிறேன், எனக்கு அனுகிரகம் பண்ணணும், என் ஆசீர்வாதம் பண்ணுமா அப்படின்னு சொன்னான். அவ ஆசீர்வாதம் பண்ணுறா பாருங்கோ. யதோ தர்மஹ ததஹ கிருஷ்ணஹ, யத கிருஷ்ணஹ ததோ ஜெயக அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுறா. எங்க தர்மம் இருக்கோ அங்க கிருஷ்ணன் இருப்பான், எங்க கிருஷ்ணன் இருக்கானோ அங்க ஜெயம் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டா. பீஷ்மரும் பாண்டவாளுக்கு கிருஷ்ணன் சகாயம் பண்ணாம இருந்தா அவளை நான் கொல்வேன் அப்படின்னு அவரும் சொல்லிட்டார். சர்வ விதத்திலையும் துரியோதனனுக்கு சாதகமா இல்லை, எங்க போனாலும் அவனுக்கு இழுக்குதான். எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணோ எத்திர பார்த்தோ தனுர்தரக தத்ர ஸ்ரீர் விஜயோ பூதிர் திருவா நிதிர் மதிர் மமக அப்படிங்கிற யாரு? தேரோட்டியான சஞ்சயன். எங்க கிருஷ்ணன் இருக்கானோ அங்கதான் ஜெயம் அப்படின்னு அவரும் சொல்லிட்டார். உயர்ந்த ரீதியில வெற்றியை உண்டாக்கி கொடுத்தான் பரமாத்மா கண்ணன் பஞ்சபாண்டவாளுக்கு. போக பாக்கியங்கள் எல்லாமே கிடைச்சது அவளுக்கு. ராஜ்யஸ்ரீயுடன் விளங்கினார்கள் பஞ்சபாண்டவர்கள். இதுலேருந்து என்ன தெரியறது? எதையும் அவன் கிட்ட கேட்கக்கூடாது. எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்கக்கூடாதுன்னு தெரியறது. எதை கேட்கணும்? அவனையே கேட்கணும். அதனால உன்னை அரித்தித்து வந்தோம்னு சொல்றா ஆண்டாள் இந்த இடத்துல. பெருமாளையே விரும்பி கேட்கணும்னு சொல்ற ஆழ்வார் கூட ஒரு பாசுரத்துல திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாளை பார்த்து அவர் பாடுறார். அந்த பாசுரத்தை பாருங்கோ. மெய்யனாகும் விரும்பி தொழுவார்க்கெல்லாம் பொய்யனாகும் புறமே தொழுவார்க்கெல்லாம் அப்படின்னு அவர் பாடுறார். என்ன அர்த்தம் இந்த பாசுரத்துக்கு அப்படின்னா, விரும்பி தொழுபவர்களுக்கு பெருமாள் மெய்யன், புறமே தொழுபவர்களுக்கு அவன் பொய்யன். பெருமாளையே விரும்பி இன்னொன்ன வேண்டாதவாளுக்கு தன்னையே கொடுத்துடுவான் அவன். புறம் அப்படின்னா இறைவனுக்கு புறம்பான மற்ற விஷயங்களை கேட்டுண்டு அவன் கிட்ட போனா அவா கேட்ட விஷயத்தை மட்டும் கொடுத்துட்டு தன்னை கொடுக்காம ஏமாத்திடுவான் அந்த பொய்யன். அவனையே வேண்டி அவன் கிட்ட போனா தன்னையே கொடுக்கும் மெய்யன் அவன். புறம்பான விஷயங்களை கேட்டா, ஓஹோ உனக்கு என்னை விட அதுதான் முக்கியம் போல இருக்கு அப்படின்னு அதையே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு தன்னை கொடுக்காம ஏமாத்திடுவான். அப்படின்னு மெய்யனாகும் விரும்பி தொழுவார்க்கெல்லாம் பொய்யனாகும் புறமே தொழுவார்க்கெல்லாம்னு அதனால்தான் பாடினார் யாரு? ஆழ்வார். ஆண்டாள் மாதிரி இவரும் உன்னை அரித்தித்து வந்தோம்னு சொல்லணும் அப்படிங்கிறார். அடுத்த வாரம் இந்த பதத்தை முக்கூர் அழகிசிங்கர் எப்படி அனுபவிக்கிறார் அப்படின்னு நாம் பார்க்கலாம். ஆண்டாள் திருவடிகளே சரண்.